சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பள்ளி கல்லூரிகளில் விரிவான பாலியல் கல்வியை பயிற்றுவிக்க பிரத்யேக ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டு வாரம் 2 முறை 15லிருந்து 20 நிமிடங்கள் கட்டாய வகுப்புகள் நடைபெறும்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இதன் பின்னணி மற்றும் தாக்கம் குறித்து துறைசார் வல்லுநர்களோட கலந்துரையாட இருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. என்னதான் உள்ளங்கைக்குள் உலகமே வந்துவிட்டாலும் பேச தயங்கும் விஷயங்கள் இன்னமும் அப்படியே இருக்கத்தான் செய்கின்றன. அதில் மிக முக்கியமானது பாலியல் கல்வி. இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு இந்த வார்த்தை ஒரு அருவருப்பானதாக போல தோன்றும். குறிப்பாக இந்திய கல்வி முறையில் பாலியல் கல்வி வகுப்பறையில் சொல்லித்தரப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு பல ஆண்டு காலமாகவே விவாதங்கள் தொடரத்தான் செய்கின்றது. பாலியல் குறித்த புரிதலும் விழிப்புணர்வும் அறிவியல் முன்னேறிவிட்ட இந்த காலத்திலும் இன்னும் மனிதர்களிடையே பெரிய அளவில் இல்லை. நாடு முழுக்க பல இடங்களில் அரங்கேறக்கூடிய பாலியல் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்களே அதற்கு சாட்சியாக இருக்கின்றன. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் மொத்தம் 20% நாடுகளின் பள்ளி பாடத்திட்டத்தில் மட்டுமே பாலியல் கல்வி சட்டப்பூர்வமாக இருப்பதாக யுனெஸ்கோ சொல்லுது. 10ல் 6 நாடுகளில் மட்டுமே பாலியல் பாகுபாடு, குடும்ப அளவிலான பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை உள்ளிட்ட தலைப்புகள் பாடத்திட்டத்தில் இருக்குது. 3ல் 2 நாடுகளில் கருத்தடை தொடர்பான பாடங்களும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நம் இந்தியாவிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மனநல மருத்துவர்கள், குழந்தை நல நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்திட்டு வராங்க. இதற்கு ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாடு முழுக்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாலியல் கல்வி, அதாவது விரைவில் விரிவான பாலியல் கல்வி பாடத்திட்டமாகவே வரவிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கின்றது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விரிவான பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தகவலானது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அண்மை காலமாக போக்சோ வழக்குகள் நாடு முழுக்க மிக பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த போக்சோ வழக்குகளை குறிப்பிட்டு பரஸ்பர சம்மதத்துடன் நடக்கக்கூடிய பாலியல் உறவுகளில் ஈடுபடக்கூடிய 10 பருவத்தினருடைய பிரைவசி தொடர்பான பிரச்சனைகளை ஆராய பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 26 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சது. இதில் பல துறை நிபுணர்கள், மருத்துவ உளவியலாளர்கள், பல்வேறு மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளோட பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் அடங்கிய குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த குழு தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாலியல் கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு அரசுக்கு பரிந்துரை அளித்திருக்கின்றது. பாலியல் கல்வினா வெறுமனே ஏதோ சம்பிரதாயத்துக்காக மட்டுமல்ல, பாடத்திட்டத்தின் ஒரு முறையான பகுதியாக, அங்கமாகவே இது இருக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அது செயல்பாட்டுக்கு வரும் என்று அரசானது கூறியிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதாவது போக்சோ வழக்குகளில் சம்மத வயது குறித்து மறுபரிசீலனை செய்யவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. போக்சோ சட்டத்தின் கீழே அதிகரித்து வரக்கூடிய சிறார் கர்ப்பம் மற்றும் 10 பருவ காதல் வழக்குகள் குற்றமாக்கப்படுவதை தடுப்பதற்கான வழிகளை ஆராயுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதை அடுத்து தான் இந்த குழுவானது தற்போது இப்படி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றது. பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எதுக்கு ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு மிக முக்கிய பகுதியாக வைக்கணும் அப்படின்னு குழு உறுப்பினர்கள் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, தொடக்கப்பள்ளி முதலே ஒரு பிரத்யேக நிபுணத்துவ ஆசிரியர் இதற்காக நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், இந்த தலைப்புகளில் வாரம் 2 முறை குறைந்தபட்சம் 15 முதல் 20 நிமிடங்கள் கட்டாயமாக பாலியல் கல்வி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த குழுவானது அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றது. பாலியல் கல்வியோட முக்கியத்துவம் குறித்து பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் தெரிவிக்க சிறப்பு கூட்டங்கள் அவ்வப்போது நடத்தப்பட வேண்டும். மாதம் 1 முறையோ 2 முறையோ அல்லது 3 மாதங்களுக்கு 1 முறையோ அப்படின்னும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார் இந்த நேரத்தில் நம்முடைய இணைகிறாங்க. மேடம் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. மேடம், இப்போ பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ முதல்ல இந்த பாலியல் கல்வியை கற்றுத்தர வேண்டிய அவசியம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க இன்டர்நெட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. பாலியல் கல்வி அப்படின்னா நம்ம வெறும் இன்டிமசி, செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறோம். இதுல ஜெண்டர் ரிலேட்டட் எஜுகேஷன் இருக்கு, சேஃப்டி
சைல்ட் சேஃப்டி வித் ரிலேட்டட் டு செக்ஷுவல் இஷ்யூஸ் இருக்கு. ஏஜ் அப்ரோப்ரியேட்டான செக்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்கறது. ஸோ ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைக்கே போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அல்ல செக்ஸ் எஜுகேஷன். நான் நினைக்கிறேன் அது நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் அதை எதிர்க்கிறாங்க. அந்தந்த வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா அந்த ஏஜ்ல அளவா சொல்லி கொடுக்கணும். அப்படி நீங்க சொல்லி கொடுக்கலனா இந்த இன்டர்நெட் அவங்களுக்கு நிறைய தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கும். ரீசென்ட்லி ஒரு ரிசர்ச் சர்வே கூட என்ன சொல்லுதுன்னா, 10ல் 8 குழந்தைகள் 12 வயதுக்கு முன்னே இந்த மாதிரியான தேவையில்லாத செக்ஷுவல் கான்டென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இன்டர்நெட்ல. இன்னைக்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய கேம்ஸ்ல வரைக்கும் தேவையில்லாத அடல்ட் கான்டென்ட் இருக்கு. ஸோ இது தப்பா அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் போய் ரீச் ஆகுது. கரெக்டா எஜுகேட்டிவா இன்னும் இருந்தா இது பெட்டரா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இப்போ பள்ளி மாணவர்களுக்கு ஓகே, கல்லூரி மாணவர்களுக்கும் இதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கா? சார் கண்டிப்பா சொல்லி தரணும் சார். இதுல அவங்கள ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய லாஸ் நிறைய இருக்கு. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு டீனேஜ் பிரெக்னன்சி எவ்வளவு அதிகரிக்குது. நம்ம எவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் பேரண்ட்ஸால குழந்தைகளை பெருசா கண்ட்ரோல் பண்ண தெரியல. அவங்களோட உலகம் வேற மாதிரி இருக்கு. டீனேஜ் பிரெக்னன்சி அதிகரிக்குது அப்படின்னா காலேஜ் லெவல்ல ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. அதை கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா இருந்தா இந்த மாதிரி எஜுகேட்டிவ் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஒருவேளை பாலியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதால ஏதாவது எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த ஆங்கிள்லயும் நம்ம யோசிக்கணும்ல. எனக்கு இதுல கரெக்டா சொல்லி கொடுக்கறதுனால எந்த தவறுமே நடக்காது. சில நேரங்கள்ல ஈவன் இன்ஸ்டாகிராம்ல கூட இருக்கிற நிறைய எஜுகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க, எது தேவையில்லையோ அதை அதிகமா சொல்லி கொடுக்கறாங்க. அந்த வயசுக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு சின்ன 6 வயசு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அவ்வளவுதான் சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஒரு காலேஜுக்கு போற பொண்ணுக்கு எந்த அளவுக்கு தைரியம் கொடுக்கணுமோ எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த அளவு தான் சொல்லி கொடுக்கணும். சோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்ங்கிற மாதிரி தான் இந்த விஷயம். சோ அளவா சொல்லி கொடுக்கும் போது, தேவையான விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது இது நன்மை மட்டுமே செய்யும். நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மிடையே பாலியல் சிறப்பு மருத்துவர் காமராஜ் இருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்ப பள்ளிகள்ல பாலியல் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தரப்படணும்? ஒரு பாலியல் மருத்துவரா உங்களுடைய கருத்து என்ன? பள்ளிகள்ல கல்லூரிகள்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ஏராளமான ஆய்வுகள் இருக்கு. உலகம் முழுவதுமே இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இருக்கு. வகுப்பு வாரியாக என்னென்ன கொடுக்கணும், ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்ன அளவு கொடுக்கணும்னு தெளிவாக இருக்கு. ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் இருக்கு. யுனிசெஃப் தனியா கொடுத்துருக்குறாங்க. பல நாடுகளும் இது நடத்தப்பட்டு தெளிவாக வரையறை இருக்கு. அந்த அளவுக்கு அதை கரெக்டா கொடுத்தோம்னா நல்லது. எல்லா வயதுலையும் தேவை. கல்வின்னா பாலியல் கல்வின்றது உயிருள்ள வரைக்கும் தேவை. ஏன்னா வயதானவர்களுக்கும் சில சந்தேகங்கள் வரும், இது சரியா தப்பா அப்படின்னு. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை. அதனால நம்ம வாழும் வரை பல சந்தேகங்கள் இது பற்றி வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக குழந்தைகளுக்கு வரும். ஏன் வருது அப்படின்னா, இவர்கள் ஒரு 12 வயதுல சிறுவர்களாக இருந்து இவங்க அடல்ட்டாக மாறுறாங்க. அந்த டிரான்சிஷன் பீரியட், ஒரு பெண் 10-12 வயது சாதாரணமா இருப்பாங்க. 13 வயதுல அந்த பெண் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற முடியும். இப்போ அவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்காம இருந்தீங்கன்னா சில நேரங்கள்ல தவறாக கர்ப்பமாகிட முடியும். பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த கல்வி அவங்களுக்கு வலிமை கொடுக்கும். நாலேஜ் இஸ் பவர். நல்ல விஷயங்களை, சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதன் மூலமாக அவர்களுடைய சிந்தனை ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். இப்போ நிறைய எல்லா பக்கமும் இருந்தோம். பத்திரிகைகள், இந்த மாதிரி சினிமா படங்கள், இன்டர்நெட் மூலமா ஆபாசங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தடுப்பு மருந்து எது? அப்போ குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்துன்றது இந்த பாலியல் கல்விதான். அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு. அப்போ நீங்க செய்யற விஷயங்களை சரியா யோசிச்சு முடிவெடுங்க. சிகரெட்டு பிடிக்கிறது ஈஸியா இருக்கும், ஆனா அதனுடைய பின்விளைவுகள் ஆபத்து. அதே மாதிரி எளிமையாக பாலியல் தவறுகளில் ஈடுபடுறது ஆபத்தானது. அதுல பால்வினை நோய்கள் வரலாம், கர்ப்பமாகலாம். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதனுடைய பின்விளைவுகள் தெரிந்திருக்கணும். குழந்தைகளுக்கு எதையுமே தெரியாம நம்ம வளர்க்கும் போது இந்த தவறுகள்ல மாட்டிக்கலாம். அதனால பாலியல் கல்வி என்பது செக்ஸை மட்டும் சொல்லி தரது இல்ல, ஏராளமான விஷயங்கள். குட் டச், பேட் டச் சொல்லி தரது ரொம்ப அவசியம்.
ஒண்ணு நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா யாராவது தொடும்போது இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்களும் ஒரு குற்ற உணர்வுல உறைஞ்சு போயிடுவாங்க. அது அந்த அவர்களுக்கு சாதகமாக மாறிவிடும் எதிராளிகளுக்கு. இவங்களை தவறாக பயன்படுத்தி பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்போ முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி யாராவது தொட்டாங்கன்னா உடனடியாக நீங்க நோ சொல்லிடணும். நம்பகம் உள்ள நம்ம உறவினர்கள் இல்ல பாதுகாவலர்கிட்ட சொல்லணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவர்களுக்கு முதல்ல தெரியும், உடனடியாக செய்ய முடியும். இன்ற காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லா பக்கங்களிலிருந்தும் சிறுவர்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் பாலியல் கருத்துக்கள், பாலியல் விஷயங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது, தேவைக்கு அதிகமா கிடைக்குது. அப்ப இப்பதான் எப்போதும் கூட அதிகம். முன்னால மத்திய அரசாங்கம் ஒரு எம்பி குழு போட்டு ஆய்வு பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாவே அதற்கான ஆய்வு நடத்தினாங்க. நாங்களும் அதுல கொடுத்திருந்தோம், கண்டிப்பாக பாலியல் கல்வி கொண்டு வரணும்னு. ஆனா பெரும்பாலும் நிறைய மக்கள் அல்லது பல்வேறு கவர்மெண்ட்டும் வேண்டான்னு சொன்னதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை நிறுத்திட்டாங்க ஒரு 20-15 வருடங்களுக்கு முன்பு. இது ஒரு அருமையான தருணம். பாலியல் கல்வினா நிறைய பேர் நாம நினைக்கிற மாதிரி தாம்பத்திய உறவு எப்படி பண்றதுன்னு சொல்லி தருவதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்க உடல்ல பல்வேறு மாற்றங்கள் நடக்குது, மனதுல பல்வேறு மாற்றங்கள் நடக்குது. ஈர்ப்பு வருது, ஒருத்தட்ட செக்ஸ் உணர்வு வருது, தூக்கத்துல விந்து வருது, பெண்ணுக்கு வந்து மாதவிலக்கு வருது. என்ன நடக்குது? இதுல நாம எப்படி சரியாக சொல்லி கொடுப்பதன் மூலமா பாலியல் குற்றங்கள் நாட்டுல குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம நம்பலாமா? கண்டிப்பா குறையும். ஏன்னா இதற்கான தடுப்பூசி போடுறதுனால ஒரு நோயை தடுப்பது போல இந்த பிரச்சனையை தடுப்பதற்கு தடுப்பூசி என்பது பாலியல் கல்விதான். நன்றி. எந்த தகவலையும் தராம தவறான தகவல்கள் மட்டும் செக்ஸுக்கு எக்ஸ்போஷர் பண்றோம். நிறைய பேர் இன்டர்நெட்ல வர்றது இந்த பாலியல் விஷயங்கள் எல்லாம் பாலியல் எஜுகேஷன் நினைக்கிறாங்க. அது பாலியல் எஜுகேஷனே இல்லை. சொல்ல போனா பாலியல் கல்விக்கு எதிரானவை. அவை உங்களை உணர்ச்சிகளை தூண்டுமே தவிர ஒரு சரியான தெளிவான பார்வையை கொடுக்காது. அப்போ உங்களை சுற்றி இந்த குப்பைகள் கிடக்கும் போது ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான பார்வை என்பது என்ன? நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரோம். பிசிக்ஸ் சொல்றோம், கெமிஸ்ட்ரி சொல்றோம், கணக்கு சொல்லித்தரோம். ஆனா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள், நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இதை பற்றி எந்த தகவலுமே தெரியல அப்படின்னா குழப்பமாயிடும். ஒரு இளைஞனுக்கு தூக்கத்துல விந்து வரும்போது பதட்டம் ஆயிடுவாங்க. அது சரியா தப்பானே அவங்களுக்கு தெரியாது. பல விஷயங்கள் அவங்க உடல்ல நடக்கிற மாற்றங்கள் சரியா தவறா, இதுக்கு யார் பதில் சொல்றது? பெற்றோருக்கு தெரியாது, பல நேரம் சொல்ல மாட்டாங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக இதை பத்தி நம்ம பேசுவோம் சார். நன்றி சார். நேரிலே தற்போது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாலியல் கல்வி கட்டாயமாக கற்பிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அதற்கான பாடத்திட்டங்களை NCERT வடிவமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடும் என்றும் அதன் பிறகு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அது நடைமுறைக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது நடைமுறைக்கு வரும்போது அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அன்டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.